யாரோட லைஃப்லயும் நம்ம என்டர் ஆகிறதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லை. சரி. நம்ம கேரக்டரை கம்ப்ளீட்டா நம்ம இந்த பக்கம் மறந்துடணும். பிகாஸ் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா நான் எம்எஸ் தோனி படத்து ஆரம்பத்திலேயே எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வில்லன் கேரக்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கர்நாடகா 2 ஸ்டேட்டோடது. ஸோ இதுல நான் ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியாது, என்னடா பண்றது, வெளியே போய் ஆக்ட் பண்ண முடியாது, எனக்கு வேற ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னும் போது நான் வீட்லயே உட்காந்து டான்ஸ் கற்றுக் கொடுப்பேன். ஹாய் ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஐசக். இன்னைக்கு ஒரு ரேசர், ரைடர், ஒரு கிளாசிக்கல் டான்சர், ஸோ இப்படி பல பரிமாணங்களில் இவங்க இன்னைக்கு நடிகையாகவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, சிங்க பெண்மணின்னு சொல்லலாம். ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா வெங்கடேஷோடைய இன்டர்வியூவில் சந்திக்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள், உங்களுடைய நடிப்பு சம்பந்தமான விஷயங்களும் பேச போகிறோம். அண்ட் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ரைடர் அப்படின்ற விஷயம் நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரைட் பண்ண பொண்ணா ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ரைட் பண்ண விஷயங்களும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக. ஓகே சார், இந்த நடிப்பு துறைக்கு எப்படி வந்தீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். ஸோ கொரோனா டைமு, கொரோனால எல்லாருக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த கொரோனா டைமில் தான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் எல்லாரும் சில விஷயங்கள் பண்ணிட்டு ஏதோ கற்றுக்கிற விஷயமாகட்டும் மற்றபடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் சும்மா வீடியோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் வச்சேன். அதே டைமுக்கு எழில் பெரிய வீடு சார், அவர் வந்து எங்க தெரிஞ்ச ஒரு மாமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க கூட. அவங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரர் தான். சோ அவங்களுக்கு எனக்கு அப்போ ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. ஆல்மோஸ்ட் பாய் கட் பண்ணிருக்கீங்க. பாய் கட் பண்ணல, ஹாஃப் பேபி கட்னு சொல்லுவாங்க, அவ்வளோ இருந்தது. அவங்களுக்கும் அதே மாதிரி சம்மர் அந்த மாதிரி இதுலதான் பாத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஓகே பாப்போம்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ, டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு அவர் ரெஃபர் பண்ணிருக்காரு. ஒரு நாள் கூப்பிட்டாரு, போனேன். இமீடியட்டா ஓகேமான்னு சொல்லிட்டாரு. வேற அங்க அந்த படத்துல ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months அதுக்காக உழைச்சி அங்கே ஸ்டே பண்ணி ஒரு வீடெல்லாம் எடுத்து எல்லா ஆர்டிஸ்டுமே லைக் ஹீரோல இருந்து ஹீரோயின், லீட்ஸ் அப்படின்னு எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க அங்க. ஈவன் டைரக்டர் சாரும் அங்கே, எடிஸும் அங்கே, கேமராமேன் எல்லாருக்கும் அங்கே வீடு மாதிரி இருந்து ஒரு ஃபேமிலியாவே வாழ்ந்துட்டாங்க அவங்க. ஸோ நான் வந்து புதுசா என்ட்ரி, அதுவும் என்னோடது சொன்னது நெகட்டிவ் ஷேட்ல வரும்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலேயே எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வில்லன் கேரக்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சொன்ன உடனே ஓகே பண்ணலாமே. ஏன்னா 2011-12ல எனக்கு சில வாய்ப்புகள் வந்தது. டியூ டு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ், தெரியும் இல்லைங்களா, வேண்டாம் இண்டஸ்ட்ரி வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ காலேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே தவிர்த்துட்டேன். அப்பா ஓகே சொன்னாரு, அம்மாவும் ஓகே சொன்னாங்க. பட் கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, கசின்ஸ், அவங்க இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அது ஒரு லீடுக்காகவே வந்தது, வேண்டான்னு தவிர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஃபேமிலிக்கு செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு நானும் அது பக்கம் திரும்பி பார்க்கல. ஆரம்ப காலகட்டத்துல நான் அங்க இருந்து வெளியே வந்தப்போ சரி நம்ம வேற ஏதாச்சும் எதனா பண்ணுமேன்னு சொல்லிட்டு டான்ஸ்ல சேர்ந்தேன். அங்கதான் டான்ஸ்னா எதை சூஸ் பண்றதுன்னு கூட தெரியாது. பிகாஸ் என்னோட பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது. டான்ஸ்ல ஆகட்டும், ரேஸ்ல ஆகட்டும் எதுவும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா எங்க போறதுன்னு தெரியல. அப்போ நான் தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்பதான் சரி நம்ம வெஸ்டர்ன் போனா நம்மளுக்கு செட் ஆகாது, ஃபேமிலி அதே மாதிரி நைட்ல ஷூட் போக வேண்டியதா இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. பிகாஸ் இப்பவே வேண்டான்னு சொல்றாங்க, மறுபடியும் நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சு அதையும் வேற ரூட்ல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் கிளாசிக்கல். அப்போ வீட்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது. சூப்பர். அப்பாவும் எல்லாரும் பாக்குற விதமே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கிளாசிக்கல் டான்சர்ன உடனே நம்மள ஒரு பக்தி பாவத்தோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 12 years இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா இப்பவும் ப்ராக்டிஸ்ல தான் இருக்கேன். அதுல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பரதநாட்டியம்ல. ஸோ அங்க இருந்து மறுபடியும் இந்த படத்துக்கு பக்கம் வந்தோம்னா மாமா ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. போனேன், ஒரே நாள் ஆடிஷன் பண்ணாங்க, இமிடியேட் ஓகேமான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் டயலாக் ஏதாவது கொடுத்தாங்களா?
ஆக்சுவலி டயலாக்னு கொடுக்கல, லுக் வைஸ் செக் பண்ணாங்க. சோ நெகட்டிவ் ரோலுக்கு தகுந்த நெகட்டிவ் அந்த ஐப்ரோஸ் தூக்கு. ஓகே. அந்த சில அது ஃபர்ஸ்ட் என்னன்றது எங்களுக்காக பண்ண முடியுமா? அது ஞாபகத்துல இருக்கா? இப்படி அவங்க ஆக்சுவலி சில டயலாக்ஸ் இருந்தது, ஏன்னா அதெல்லாம் கன்னட டயலாக். நீ யார்கிட்ட வேணா, அது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ன்றதுனால அந்த டயலாக்ஸ் அதுக்கேத்த மாதிரி சில வேற டயலாக்ஸ் கொடுத்து பண்ண வச்சாங்க. ஸோ அந்த லுக்கு மட்டும் எனக்கு மெயின் இப்படிதான் வேணும்ன்ற மாதிரி. பிகாஸ் சாம்ராட்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டர்ல இருந்து அவங்க பிஏ மாதிரி என்னோட கேரக்டர், அந்த மொத்த ஜெகன் டீம் ஆகட்டும், அந்த பாய்ஸ் மொத்தம் அடியாளுங்கெல்லாம் என்னோட அண்டர்ல இருக்கிற மாதிரி தான் வரும். அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. இவ்ளோ பெரிய டீம் இருக்கு, எப்படிதான் நம்ம பண்ண போறோம்ன்ற ஒரு பயம் வந்துரும் இல்லைங்களா நம்மளுக்கு. அது வருமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. ஆனா எழில் சார் கண்டிப்பா கரெக்டா வேலை வாங்கிட்டாரு. அவரு கண்டிப்பா அவரை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒருத்தரையும் அவரு மெயின் பண்ணிட்டு இருந்தாரு உட்கார்ந்த இடத்துல. நீ இது இல்ல, இது எனக்கு சரி வரல, அவரே நடிச்சு காமிப்பாரு. எனக்கு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஆட்டிடியூட் வேணும், அந்த மாதிரி ரொம்ப விஷயம் கத்துக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ஷூட் இருந்தது 4 days தான். ஓகே ஓகே. அந்த 4 daysல எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணுமோ அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு கிராமமா இருக்கட்டும், ஸோ அங்கே உள்ள அந்த பீப்புள்ஸ் எல்லாமே சில விஷயங்கள் அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே சில இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த சீன் வந்து சொல்லும் பொழுது ஸோ நீங்கள் என்ன மாதிரி, ஏன்னா நீங்கள் ஒரு மாடர்ன் கேர்ள், ஸோ அங்கே போயிட்டு அதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க? ஆக்சுவலி படம் பார்த்துருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கர்நாடகா 2 ஸ்டேட்டோடது. எனக்கு எப்படியோ கன்னடமும் பேச தெரியும். சூப்பர். நான் கம்ப்ளீட்டா வீட்ல எல்லாம் நம்ம கன்னடா பேசுவோம். ஓகே. நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு 5 லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கும். கன்னடா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு இப்படி கண்டிப்பா தெரியாம இல்லாதவங்களே கிடையாது. புதுசா வந்தாலும் கத்துப்பாங்க. தட் இஸ் தி இது அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேஸ்ல அந்த மாதிரி கண்டிப்பா பெங்களூர்ல அந்த மாதிரி ஆட்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏதோ கத்துக்கணும், ஏதோ பண்ணணும்னா இமீடியட்டா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குதுங்க. நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ், ஸோ இந்த ஸ்டோரி பத்தி. ஸோ கன்னடா பேசுறதுன்றதுனால அவங்க எடுத்த உடனே என்ன கேட்டாங்க, இந்த நெகட்டிவ் ஷேடு உங்களால பண்ண முடியுமான்னு. சரி ஓகே ட்ரை தான் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்சது வந்தது, லீடன்ட்டு நம்மளால பண்ண முடியாது. சரி நெகட்டிவ் தானே எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட், ஏன்னா நெகட்டிவ்லயும் நிறைய நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்ப வந்து ட்ரோல் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க, அது வந்து வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி வேணாம் பாப்போம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஸ்டோரி கேட்டேன். வேற யாராவது கலாய்க்கிறதுக்கு உங்க போட்டோ பக்கத்துல வச்சுக்கலாம். கண்டிப்பா ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரோவர்சியில மாட்டி விட்டுட்டாங்க. ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம், ஹஸ்பண்ட் தான் காமிச்சாரு. அதுலயும் இந்த நான் வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் வரும், இந்த நாட் கோல்ட் ஈதர் சில்வர், அந்த மாதிரி ஒரு பிளாக் ஷேட்ல வரும். அந்த அந்த ஜுவல்ஸ் எல்லாமே அந்த சீன்ஸ்ல போட்டிருக்க ஒரு 3-4 செட்டு தான் போட்டிருப்பேன். எல்லாமே அந்த மாதிரி ஜுவல்ஸ் தான். அது வந்து நம்ம பெங்களூர்ல எல்லா இடமும் கிடைக்கும், ரோட் சைட்லயே விற்பாங்க. அதுல வந்து தாமரை பூ போட்டிருக்கு, அதை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு ஜெகன் வந்து ஒரு ஹனுமான் டாலர் போட்டிருக்காராம். சோ இவர் RSS அவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்து எனக்கு தெரியாது, வாட் எவர் ஐ ஹேட் சடனா எடுத்து போட்டதுதான். இந்த பொண்ணை பாரு இங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஐயோ எங்க இருந்து எங்க வரீங்க, நான் எனக்கு தாமரைப்பூ பிடிக்குமே நான் போட்டிருந்தேன், டிசைன் நல்லா இருக்குமே பிடிக்குமே கூட இல்ல, நல்லா இருந்தது. என்கிட்ட அந்த மாதிரி ஜுவல்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த எனக்கு ரொம்ப ஆன்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், வீட்டுல கூட நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுவேனா. இந்த பாக்ஸுங்க பழைய காலத்துது எல்லாமே என்கிட்ட இருக்கு. என் பாட்டியோட ஸ்பிட்டன்ஸ் வரைக்குமே இன்னைக்கு வச்சிருக்கேன். சோ எங்க பாட்டி இது ஒரு 60-70 இயர்ஸ் விளக்குங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவேனா. அதெல்லாம் வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த ஜுவல்லையும் பார்த்தேன் நான். ஐ நெவர் தாட் இட் வில் கனெக்ட் சம்வேர் தேர்னு சொல்லிட்டு பார்த்தா அதையும் ட்ரோல் பண்ணி, இந்த பொண்ணை பார்த்தா இவன் என்ன பிஜேபி காரியா சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. லைக் நான் எங்கப்பா இருந்தேன், எங்க வந்து எங்க கனெக்ட் பண்றீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிகாஸ் அந்த சீன்ல வந்து ஹிந்தில பேசுவாரு,
மராட்டி வீட்ல மராட்டில பேசுவாங்க. சரி. வெளியே வந்த உடனே கன்னடால பேசி சண்டை அவர் வந்து போராட்டக்காரர்ன்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். சரி, இப்போ நீங்க வந்து இப்போ நடிப்புல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்கீங்க அண்ட் கிளாசிக்கல் டான்சர். ஸோ இதுல வந்து இப்போ நீங்க கிளாசிக்கலுக்கு நீங்க ஒரு கொடுக்குற முக்கியத்துவம், இன்னைக்கு நடனத்துல வந்து வேற வேற விஷயங்கள் இருக்கு, இந்த ஃபோக் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி, அந்த நடனம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நடனம் டான்ஸ்ன்னு சொன்னாலே அது வந்து ஒரு உற்சாகமான விஷயம். ஒரு மூட் ஸ்விங் இருக்குன்ற பர்சனை கூட ஒரு செகண்ட் டான்ஸ் பண்ண வச்சீங்கன்னா they can என்ஜாய். அவங்களோட ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன் தான் நான் எனக்கு சொல்லணும்னா அதுவாக தான் இருந்தது டான்ஸ். செல்ஃப் ரியலைசேஷனுக்காக தான் நான் என்ன பண்ண போறேன், எங்க போய் இருக்க போறேன், என்ன நம்மளோட பாதை என்னன்ற தேடல்ல தான் நான் இந்த டான்ஸ் சூஸ் பண்ணதே. பிகாஸ் வேற எதுவும் பண்ண முடியாது. நம்மளும் சேம் கல்யாணம் ஆச்சா, பொண்ணா பிறந்தமா, படிச்சோமா, கல்யாணம் ஆச்சா, அந்த மாதிரி ஒரு இல்லாம கொஞ்சம் ஏதாச்சும் நம்மளுக்காக. பிகாஸ் எல்லாருக்குள்ளயும் ஒரு தீமூட்டம் இருக்கும், அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அது இருக்கும். அதை கொளுத்தி விட்டாதான் அதோட இது தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் லைக் தட். எல்லா கேர்ள்ஸ்குள்ளயும் எல்லா கலைன்றது எல்லாருக்குள்ளயும் அடங்கி இருக்கு. ஆனா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்ப யாரும் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அதுக்கான என்ன சொல்றது பேக் நம்ம பின்னாடி வந்து வேலை பண்ணணும். அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் பண்றதாகட்டும், அதுக்கான நம்ம பண்ண ஃபியூச்சரும் என்னன்றது யோசிக்கணும். இப்போ நான் டான்ஸை சூஸ் பண்ணிட்டேன், இப்போ ஆர்டிஸ்டாவும் இப்போ ஒரு 3 படத்துல கண்டிப்பா வந்திருக்கேன். ஸோ இதுல நான் ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் என்னால பண்ண முடியாது, என்னடா பண்றது, வெளியே போய் ஆக்ட் பண்ண முடியாது, எனக்கு வேற ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னும் போது நான் வீட்லயே உட்காந்து டான்ஸ் கத்து கொடுப்பேன். ஓகே. அது வந்து டான்ஸ் என்ன ஒருத்தருக்கு கத்து கொடுத்து நம்ம கலையை கத்துட்டு அதை இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்து அதை எல்லாருக்கும் சேரணும். அதோட அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, கண்டிப்பா ஜெனரேஷனுக்கு. கண்டிப்பா அதை வந்து ஒரு ப்ராப்பர் வேல பண்ணணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு. டான்ஸ்ல கிளாஸ் வைக்கணும், ஃபியூச்சர்ல நம்மளுக்கான அகாடமி பண்ணணும், அதுக்குன்னு நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு ஆசை. வெரி குட். அண்ட் ஃபோக்னா கண்டிப்பா அதுக்குன்ற ஒரு மகிமை சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டான்சஸ் ஃபோக் இருக்கு. இங்க நம்ம கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து பேரண்ட்ஸ் இப்ப வந்து என்ன சொல்றது என்கரேஜ் பண்ணிட்டு இல்ல. கிளாசிக்கல் இருக்கு, கிளாசிக்கலுக்கு இருக்க ஒரு மெரிட் வந்து இதுக்கு இல்ல அப்படின்னு. கண்டிப்பா அதுக்கான ஒரு இடம் இருக்கு, ஆனா அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ற இடத்துல இல்ல. நம்ம நிறைய ஜனங்க வெஸ்டர்னுக்கு ஈஸியா அனுப்பிடுறாங்க, மத்ததுக்கு அனுப்புறாங்க. ஃபோக்னும் போது யோசிக்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஏன்னா அந்த புரிதல்ல எடுத்துக்கிட்டு சேஞ்ச் ஆகணும். ஃபோக் நம்ம ஏன்னா நம்ம இந்தியா நம்ம கல்ச்சரே பெரிய ஸ்ட்ராங்கான கல்ச்சர் நம்மளோடது. அதை வந்து கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணா கண்டிப்பா அது பெரிய இன்னைக்கு வந்து அந்த ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் இதெல்லாம் மிக்சரா தானே இப்போ சில சாங்ஸ் எல்லாம் நம்ம சினிமால பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. ஆமா ஆமா. பட் ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. இப்போ வெஸ்டர்னும் ஃபோக்கும் ஒன்னா ஆயிட முடியாது. நிச்சயமா நிச்சயமா. ஸோ நம்ம இப்போ கிளாசிக்கல்ல எடுத்துக்கோங்க. இப்போ என்ன 9 வெரைட்டிஸ் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ். அதுல மொத்தமாவே நம்ம பேசிக்ல இருந்து கத்துக்கணும். நம்ம பேசிக் பண்ணணும்னாலே 1 இயர் ஆயிடும் பரதம்ல. அந்த அடவூஸ்ல இருந்து நம்ம அடவுன்னு சொல்லுவோம், அடவூஸ்ல இருந்து ஹஸ்தமுத்ரையில இருந்து எல்லாமே ஒரு படியா ஏறி தான் வர முடியும். வெஸ்டர்ன் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல போனோமா ஒரு 4 ஸ்டெப் போட்டோமா அந்த மாதிரி ஈஸியான விதமா இருக்கு. ஏன்னா அது வந்து மைண்ட் ஃப்ரெஷ் ஆக்கிடுது இமீடியட்டா. ஒருத்தருக்கு நம்ம கிளாசிக்கல் வேணும்னா ரொம்ப பொறுமை தேவை. கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ல ரொம்ப பொறுமையும் தேவை, அந்த இன்ட்ரெஸ்டும் வேணும், கத்துக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கணும். வெஸ்டர்ன் வந்து என்ஜாய்மெண்ட் தானே. வெஸ்டர்ன்ல நிறைய இப்போ சும்மா நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 4 பேர் சேர்த்துட்டு இமீடியட்டா சங்கீத் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் டான்ஸ்னு வச்சுக்கோங்க, அதை ஈஸியா கத்துக்குறாங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாம குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பண்றாங்க. அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா டக்குன்னு கத்துக்க முடியும். ஒரு இடத்துல எங்கேயோ போய் நின்று ஒரு 2 ஸ்டெப் போடணும்னா போட முடியும். கிளாசிக்கல் ஃபோக்லன்னா அதுக்கான ஒரு டைம் பீரியட் வேணும்,
நம்ம சலங்க பூஜைன்னு சொல்லுவோம், நம்ம கெஜ்ஜை பூஜைன்னு சொல்லுவோம். ஓகே. சலங்க பூஜை பண்ணி தான் அதுக்கப்புறம் மத்ததுன்னு சொல்லுவோம். ஆரம்ப காலகட்டத்துல அப்படிதான் இருந்தது. ஓகே. சரி, எனக்காக நீங்க அந்த பரதநாட்டியத்தோட வணக்கம் எனக்கு சொல்லி தர முடியுமா? கண்டிப்பா. சரி, இப்படி ஒரு சிங்கப்பெண் நாங்க பார்த்த வகையில கிளாசிக்கலா செம்மையா கத்து கொடுத்துட்டீங்க. ஓகே, நீங்க ஒரு சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த இடத்துல வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது நடிப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் நடிப்பை தாண்டி நீங்க வேற ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். அண்ட் ரைடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத, எப்படி இந்த ரைடுல உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அதாவது நடிப்போட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ண விஷயம் ரைடு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ ரைடு வந்து ரைடுக்குள்ள நம்ம ரைடிங்கும் இருக்கு, ரேசிங். we are into racing actually. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் ரமேஷ் பாலாஜி, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரேசிங் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். மீன்ஸ் நம்ம கேட்டகரிஸ் இருக்கும் ரேஸ்ல, ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். அதுல உமன்ஸ் கேட்டகரியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு மற்ற கேட்டகரிஸ்ல. ரைடுன்னும் போது நான் வந்து ரெகுலரா நம்ம ரைடுக்கும் ரேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரேஸ் வந்து நம்ம ட்ராக்ல பண்றோம் இல்லைங்களா, ரைடு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இப்போ டிராவல் பண்ணோம், நம்மளுக்கு டிராவலிங் பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை அதையும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். கப்பலாம் லைக் 6 இயர்ஸா 2 பேரும் பல இடங்களுக்கு ஒன்னா டிராவல் பண்ணி. அதை விட்டா ரெகுலர் யூஸுக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம சும்மா தரக்காரி வாங்கணும்னாலும் நான் பைக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்குன்ற தனியா பைக் இருக்கு. ஸோ அவரோட சப்போர்ட்னால தான் இவ்வளவும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து இப்போ சப்போர்ட் ஃபேமிலியில கிடைக்குது, ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வர சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட். பிகாஸ் எல்லாருக்கும் அதோட அருமை, கண்டிப்பா அருமையும் புரிய மாட்டேங்குது இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எப்படி, மேபி அதை சொல்லாம வேண்டாமான்னு கூட தெரியல, பரவாயில்ல சொல்லுங்க. நிறைய பேர் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட்னா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். இட் இஸ் நாட் லைக் தட். யூ ஹாவ் அ பாண்டிங். உங்க 2 பேருக்குள்ள என்னவாக வேணா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்காக தான் உங்க ஹஸ்பண்டும் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஆனா இப்போ இருக்கிற பெண்கள் நம்ம இண்டிபெண்டா இருப்போம், நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்மளுக்கான விஷயங்க நம்மளே தேடிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாயிடுது. நான் வேலைக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன், இவன் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான், அந்த மாதிரி இருக்காங்க. ஐ ஹவ் சீன். ஓகேவா, என்னோட விஷயங்கள் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருக்காங்க. நோ, ஹஸ்பண்ட் இஸ் நாட் சம்மன் லைக் தட். அவங்களுக்குன்ற ஒரு இடம் நிறைய இருக்கு. லைஃப் லாங் நம்ம அப்பா அம்மாவாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு ஆகட்டும் அவங்களுக்குன்னு தனியா லைஃப் இருக்கு. பட் நம்மளுக்குன்னு வந்தப்போ நம்ம ஹஸ்பண்ட் தான், அவங்களுக்குன்னு வந்தப்போ நம்ம தான். கண்டிப்பா. சோ அந்த ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணும். பிகாஸ் ஆஃப் ராம் ஐ அம் ஹியர் டுடே. ஏன்னா என் பேரண்ட்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. இப்பவும் என் பேரண்ட்ஸ்க்கு வேண்டாம், படம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ வீட்ல இரு, வீட்ல என்ஜாய் பண்ணு, ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா, வீட்ல ஃபேமிலி, அப்பா அம்மா, மாமியார் மாமனார் அவங்க கூட சந்தோஷமா இப்படி இருங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் அவங்க இருக்காங்க. பட் ராம் இஸ் லைக், இல்ல உன்னோட ஆசை நீ பண்ணு, நீ பண்ணாதான் லைக் ஃபியூச்சர்ல நம்மளுக்குன்னு ஒரு ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. சே எனக்கு இந்த ஆசை இருந்தது நான் பண்ணாம விட்டுட்டேன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் ஷூட்டுக்கு போற ஃபர்ஸ்ட் டேல இருந்தும் சரி போயிட்டு வா. ஏன்னா வீட்டுல இருக்கும்போது மம்மி டாடி நான் வெளியே போக மாட்டேன் அதிகமா, காலேஜ் ஸ்கூலு ஆஃபீஸு வீடு அவ்வளவுதான். பட் ட்ரிப்புனாலும் எல்லாமே ராம் தான். சரி, ஹையஸ்டா நீங்க ஒரு லொகேஷன் நாங்க வந்து இவ்வளோ தூரம் நாங்க டார்கெட் பண்ணோம், பட் அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கலாம், ஸோ இல்லைன்னா ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலில் நின்று கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயம் ரைடில்? ட்ராவலிங்லன்னும் போது நாங்கள் ஆக்சுவலி இப்போ ஈஸியாக எல்லாரும் லடாக் போயிடுறாங்க. பட் நம்ம சிட்டிஸில் நம்மளுக்குள்ள நம்ம ஊருங்கள்லேயே நிறைய இடங்க இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ ஆக்சுவலி ஒரு பைக் கூட கிடையாது.
ஒரு இம்பல்ஸ், அதுவும் ஃப்ரெண்டோடது தான். ஓகே. ஒன்ஸ் இவர் பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட தான் இருந்தது. என்கிட்ட ஒரு டியோ ம். இவ்வளவுதான் இருந்தது, நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ அங்கதான் ஆரம்பிச்சது. ம். அந்த இம்பல்ஸ்ல நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தோம். ஓகே. இட்ஸ் 150 சிசி தான். ம். அதுல போயிட்டு வந்தோம். கோகர்ணா, முருடேஸ்வரா, நியர்பை கோவா கிட்டன்னு ஓகே, வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. ஏன்னா சொல்லணும்னா ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க கோவா கிட்டன்னும் போது. ஓகே. சரி, இப்போ ஒரு பயோபிக் படம்லாம் வருது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தனுஷ் சார் வந்து இளையராஜா சார் மாதிரி பண்றாரு. ஸோ நீங்க வந்து யாரை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்கள மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை ஒரு ஐடியா. பயோபிக்ஸ்ல அது நீங்க எந்த மொழிகள்ல வேணா இருக்கலாம். ஸோ தமிழா இருக்கலாம், ஹாலிவுட்ல இருக்கலாம், இல்ல தெலுங்குல இருக்கலாம், மலையாளம்ல இருக்கலாம். ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உங்களோட அந்த லாங்குவேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சது தமிழ் நடிகர்கள் தான் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள். பயோபிக் பண்ணணும்னு இல்லை, பிகாஸ் யாரோட லைஃப்லயும் நம்ம என்டர் ஆகிறதுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லை. சரி, அப்படி பார்க்கறது ஒரு விஷயம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஸோ ஹிஸ்டரியில யாராவது சில பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேக்குறீங்க ஆக்சுவலி. ஓகே. இப்போ இப்போ வந்து சில இது ஒரு சின்ன ஐடியாஸ் கூட கொடுக்கலாம். யாரை பத்தி சொல்லலாம்? சரி, எஸ், வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கும், அதை பத்தி நம்ம பேசலாம். எஸ், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு வேலுநாச்சியார் ரொம்ப டீட்டெயில் தெரியலனாலும் பரவாயில்ல, கேள்வி இதுல இருந்து போயிடலாம். சரி, இந்த பயோபிக்ல உங்களுக்கு ஹிஸ்டரி, சரி நானே ஒரு ஆப்ஷன் தரேன். வேலுநாச்சியார் அவங்கள பத்தி. அவங்கள மாதிரி கண்ணியமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கான ஹெவி வெயிட்டேஜ் ஆக்சுவலி. ஓகே. அந்த ஏன்னா நம்ம கங்கனா ரனௌத் பண்ணியிருப்பாங்க நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. நம்ம சவுத்ல எடுத்தீங்கன்னா தமன்னாவும் அப்புறம் நம்ம நயன்தாரா மேமும் 2 பேரும் அந்த அந்த படத்துல கம்ப்ளீட்டா காமிச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட்லி லைக் எப்படி அவங்க அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அந்த ஒரு போர்ஷன் எப்படி அழிச்சாங்க, அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி. அந்த போர்ஷன்ல ஒரு சீனுமே நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட லுக் வைஸ் ஆகட்டும், அவங்க கண்ணியமா நடக்கிறதாகட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லயுமே அதுக்கான ஒரு விஷயம் நிறைய இருக்கு. அதை கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நடிக்கிறோம்னு சொல்லிட்டு போறது இல்ல, அதுக்கு அவங்களும் அவ்வளோ டைம், ஏன்னா அவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க, கம்ப்ளீட்டா பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க அந்த கேரக்டர் பண்றோம்னா அதுக்கான, ஏன்னா நம்ம அவங்களுக்குள்ள போறோம், நம்ம கேரக்டரை கம்ப்ளீட்டா நம்ம இந்த பக்கம் மறந்துடணும். பிகாஸ் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா நான் MS தோனி படத்து ரொம்ப சொல்லுவேன். சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஒரு இப்போ நம்ம கூட இல்ல, ஆனா அந்த கேரக்டர் பண்றதுக்காக இவர் கேரக்டரை மறந்து அவர் கூடயே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் சுத்தி அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்படி உட்காருவாரு, அவரோட ஸ்டைல் எல்லாமே உன்னிப்பா கவனிச்சு தானே இங்க அவ்வளவும் கொண்டு வந்தாரு. அவர் சாப்பிடுறதுல இருந்து அவர் நடக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அவர் கூடயே இருந்து பாத்துக்கிட்டாருன்ற மாதிரி நான் நிறைய இன்டர்வியூஸ்ல கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு கேரக்டரை விட்டு இன்னொரு கேரக்டருக்குள்ள போகணும்னா ஷார்ட் எடுக்கும் போது அது பேசுறது ரொம்ப ஈஸி. பட் ஆனா கம்ப்ளீட்டா அந்த கேரக்டருக்குள்ள போகணும்னா தட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அது கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து நிறைய பண்ணணும். பட் ஆனா ரொம்ப டீடைலாவும் போக கூடாது ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல, which I prefer. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பண்ணணும், கண்டிப்பா பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நடிப்பு பற்றியும், ஸோ எந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஒரு சிங்கப்பெண், அது ஒரு ரைடர் பெண் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம், நிறைய பேருக்கு அது ஒரு ரோல் மாடலாக அமையணும் ஃபியூச்சரில். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி